இருக்கு. இப்போ நீங்க வந்து வடகிழக்குல குடி அமர்வீங்களா இல்லையா? அது சம்பந்தமா சொல்லுங்களேன். අපි කොහමද මේ මිනිසුන්ට මොනවරිය එකයි වුණා නම් උමතෙනවා. கிரேட்டஸ்ட் இன்னைக்கு இது எப்படி சாப்பிடுறது? இதை பாருங்க. 250 பேர் இருப்பாங்க. அவங்க போற ஒஸ்ரமுக்கு தான் சின்ன பிள்ளை வர மாட்டேங்க டைம். ஏன் என்ன காரணம்? இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்களுக்கு அங்கே நினைச்சீங்க கொடுத்தீங்களா? நான் கேட்டேன். நாங்க நாயிலே சரி அப்ப பாருங்க இந்த அரிசி நம்ம வந்தவங்க சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதை வந்து ஃபுல்லாக வந்து தெரிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் என்கின்ற இடத்த வந்திருக்கின்றோம். இந்த இடத்துலையும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டு மாத கணக்காக வந்து ஒரு இடத்துலையே வந்து முகாமாக வந்து நம்முடைய உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமாகவே இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வரக்கூடிய அந்த சமையல் அந்த அத்தியாவசிய உபகரணங்களை வச்சு சமைச்சு எல்லாருமே வந்து பகிர்ந்து ஒன்றாதான் வந்து ஒன்றதுலேருந்து அவங்க தூங்குறதுலேருந்து எல்லாமே வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இந்த ஒரு பாடசாலையில் இன்னைக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் அந்த சரிவுகள். மற்றது ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிலேயரால் கட்டப்பட்டு லயமாக அமைக்கப்பட்ட இடம் கூட இப்போ வரைக்கும் அப்படி இருந்து கொண்டு இருக்குது. அதோட நாங்கள் வந்த வழி பாதை எல்லாமே வந்து நம்மளோட தம்பிமார் வந்து பின்னுக்கு இருந்து வீடியோவில் அதை வந்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக அதை வந்து அப்படி அட் பண்ணுவோம். வந்த வகையில் இந்த உதவியை செய்த அமெரிக்காவில் கூடிய மலர்வண்ணன் ஃபேமிலி சார்பாக மலர்வண்ணன் அண்ணா வந்து மொத்தமாகவே 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த 1 லட்சம் ரூபா பணத்துக்குரிய அந்த உலருணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி வந்திருக்கோம். அவங்க வந்து வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து வாங்கி வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிகளுக்கு தனித்தனியாக கொடுக்காம மொத்தமாக வந்து ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு அவங்களோட பேசிட்டு நாங்கள் போக போகிறோம். அவங்க வந்து 2-3 நாளைக்கு அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து அவங்க அந்த இடத்துல வந்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 229 நபர்களுக்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேரடியாகவே பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் அங்கே உள்ளே போகிறதுக்கு முதல் அங்கேருந்து வரும்போது எடுத்திருந்த அந்த வீடியோ எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அப்படி பார்த்துட்டு வாங்க. பாருங்க, இந்த கோடுவோட தெற்றது முழுதும் மண்சரிவு ஏற்பட்ட இடம் தான். இந்த மலையில புறத்திருந்து பாக்குறதுக்கு சின்ன உங்களுக்கு தெரியுது. ஆனா அது அங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது எந்தெந்த பெருசா எவ்வளவு பாறைகளையும் எவ்வளவு மண்ணெல்லாம் கீழே தள்ளிட்டு வந்திருக்கேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுமென்று தெரியல. பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம அந்த உறவுகளோட போய் நேரடியாக பேசிட்டு அவங்கள்ட்ட வந்து கையளிச்சுட்டு போகலாம். உண்மையிலே சரியான மாதிரி குளிதாக இருக்குது. தெரியுதா? நுவரெலியாண்டாலே சரியான மாதிரி கூழ் தான். அந்த வகையில் உடம்பு ஃபுல்லாக நான் சில வீடியோவில் சொல்லியிருந்தேன். உடம்பு சரியான மாதிரி டயர்டு ஏலாமல் இருக்குது. காய்ச்சல் வேறு பிடிச்சிட்டுது. கிளைமேட் அந்த விட்டு வரல. இந்த பாடசாலை வந்து இவங்க இருந்து கொண்டிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் எல்லாமே வந்து சமைக்கப்பட்டு கொடுபட்டு கொண்டிருக்குது. மொத்தமாகவே நாம் இந்த கொண்டு வந்த அந்த பொருட்களை வந்து உறவுகள்கிட்ட வந்து கையளிச்சுட்டு போகலாம். இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளைகள் இந்த அண்ணாவெல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாது. நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்கன்னு விளங்குது. ஆனா நானும் கொட்டைகள்ல இருக்கிறேன். முடிஞ்ச அளவு எல்லா பக்கட்டும் செஞ்சு முடிச்சு இது இப்பயும் நான் நினைக்கிறேன். இவரு ரவி என்ன சொல்லி ஒரு 2 கிழமையா ட்ரை பண்றேன் வர முடியாமல் போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு எப்படியோ வந்துட்டு போயிடணுங்கிறக்காகத்தான் நான் வந்தேன். நம்பிட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் விளங்குது. இருந்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நம்மளை பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே.
அது தொடர்ந்து நம்ம விட்டு வாங்கிட்டு வந்த சாபமோ என்னமோ தெரியாது. இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அரசுல பங்காளியா இருக்க நேரமும் நமக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு பண்றாங்க. நம்ம எதிர்கட்சியா இருக்க நேரமும் நமக்கு இதுதான் பண்றாங்க. எல்லாமே நமக்கு நம்ம வாங்கிட்டு வந்த வரமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச அளவில் எல்லா உதவியும் செய்யறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாமானத்தை தான் கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகளையும் சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத நாங்கள் செய்கிறோம். அதே போல் இங்கே மட்டக்களப்புல இருந்து இந்த தம்பிமார் வந்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் மலையத்தில் எல்லா பகுதிக்கும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு அந்த அந்த கிழக்கு மாகாண மக்களுக்கு இந்த வகையில் நம்ம நன்றி சொல்லணும். அதே போல் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் போதுமோங்கிற ஒரு இது எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. உங்களை பார்த்தோன்னே உங்களோட நிலைமைகளை பார்த்தோன்னே நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு மனசு இருக்குது. நானும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வாங்கி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். அரிசி கொண்டு வந்து கொடுத்தது ஜிஎஸ். சரியா? எங்க அந்த புஸ்தகம் ஒன்று அப்பா எங்க புஸ்தகம் இல்ல சரியா? அந்த அரிசியும் காட்டுங்க. அவங்க எதுவும் வளர்த்து போட்டா இதை நான் ஹோட்டலில் புரிஞ்சு போட்டுக்கிட்டு தான் அங்கே வச்சிருக்கோம். இதை எடுத்து ஒளிய வச்சோம். காட்டு இங்கே வாங்க, இதை கேப்சர் பண்ணுங்க. 3-4 பேருக்கு ஒயிட் ஓட்டம் பிரிச்சு இந்த கடலை பருப்பை அந்த அரிசியை கொண்டு வந்தாங்கன்னா நான் எங்க தான் சொல்றது? இது எப்படி சாப்பிடுறது? இதை பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இதை சொல்லல. இப்போ இந்த கிராம மக்களே வந்து சொல்றாங்க. இந்த உரிய அதிகாரிகள், இந்த கிராம உத்தியோகஸ்தர் வந்து இவங்களுக்கு கொடுத்த இந்த உலருணவு பொதிகள் வந்து இதை சாப்பிட்ட நிறைய பேர் வந்து குழந்தைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயிற்றோட்டம் ஏற்பட்டிருக்குது. அவங்களுக்கு சுயநலம் ஏற்பட்டிருக்குது. அப்ப இதை வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் வந்து பார்க்கல. எங்களுக்கு அவங்க மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. யாரு எங்களோட இருந்தது வந்து பிஎஸ்ஆர் மட்டும்தான். மற்ற நிர்வாகத்திலயும் வந்து நிக்கல, வேற எதுலையுமே வந்து நிக்கல. எங்களுக்கு ஒரே ஒரு ஆளு நைட்டு 9 மணி இருந்து ஒரு நேரத்து 10 மணி இருந்து பிஎஸ்ஆர் மட்டும்தான் எங்களோட இருந்தாரு. அவர் மட்டும்தான் எங்களோட நின்றாரு. வேற யாரும் நிர்வாகத்திலயும் வந்து இன்ன வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து வரல. மற்றபடி இந்த அரிசி அப்படிதான். இருந்தா பாருங்க, ஏஜ்ல இருந்து கொடுத்தது இந்தா பாருங்க. சரியா? ஏஜ்ல டியோ அவர்கிட்ட சைன்னு எல்லாம். அடுத்தது ஜிஎஸ் கொடுத்த சாமான். சரியா? அடுத்தது டாக்டர் எழுதுன இந்த அரிசிக்கு டாக்டர் நம்ம ஸ்டேட் டாக்டர் எழுதுனது இந்த கடலை பருப்பு அந்த அரிசி. சரியா? நான் ஆதாரத்தோட எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க அரிசிங்க. இந்த பாருங்க சைன். அந்த அரிசி அப்படியே தூக்கிட்டு அந்த பேக்கு கொண்டு வந்த கூட பாருங்க அந்த பேக்கை. அப்ப இன்னைக்கு வந்தோடனே நான் கேட்டோடனே இது நாங்க சாப்பிட நாயின்னு நினைச்சு எங்களுக்கு கொடுத்தீங்களா நான் கேட்டேன். நாங்க நாயிலே அப்ப கேட்டதுக்கு அப்ப எப்படி சாப்பிடுறது சரியா? இல்ல அதுதான் அப்படியே அந்த பாருங்க பேக்கும் அந்த அரிசியும் புழு அடிச்சிருக்கும் இந்த அரிசின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, கடலை பருப்பு காட்டியாச்சு. தெரியுது அது வடிவா? லைட்டா போட்டுருங்க. பாருங்க, இந்த அரிசி நம்ம வந்தவங்க சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதை வந்து ஃபுல்லாக வந்து தெரியும் பயன்படுத்தாம இன்னைக்கு வந்தவங்க அப்படியே தந்தை வந்து அடிக்க இந்த பாருங்க பூச்சை பாருங்க. நீங்க சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க தாமே எல்லாம் இருக்கிறாங்க. இதை எப்படி நாங்க சமைச்சு கொடுக்கலாம்? கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. இங்கே எல்லாரும் சாப்பிட்டு இது பண்ணணும். அந்த ஒரு நாள் சமைச்சு கொடுத்ததுலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்த்துக்கு வயிற்றோட்டம் போயிட்டு வாந்தி போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இந்த எங்களுக்கு கிடைச்ச எஜியாவில் கிடைச்ச சாமான்கள் மூலமாக தான் அது அரிசி சரியில்லாமல் போயிட்டு மொத்தமாக அங்கே இந்த முகாமில் நாங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறோம். தயவு செஞ்சு இதுக்கான ஒரு தீர்வை தாங்க எங்களுக்கு. எத்தனை குடும்பம் இங்கே இருக்கீங்க? 63 குடும்பம் இருக்கிறோம். எத்தனை பேர்?
210 பேர் இருக்கிறோம். 210 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப முதல்ல இருந்து இந்த மாதிரி அரிசி தான் கொடுத்துருக்காங்களா? ஆரம்பத்துல நல்ல அரிசி கொடுத்தாங்க. அப்புறம் போய் வந்து 3வது தடவை கொடுத்தது தான் இந்த மாதிரி கழுப்பாட்டு எப்படி இருக்குங்க? ग्रेटेस्ट இன்னைக்கு லூசா ஃபேமிலி சட்டத்துக்கு அப்போ இதான் பாருங்க, இந்த உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்கிற இந்த முகாம் இதுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாருங்க, அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அந்த பருப்பு அடுத்து அரிசி எல்லாமே வந்து இந்த இடத்த அவங்க வந்து ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்படி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் அரிசி அடுக்கி இருக்குது, இந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் பாருங்க. இது நேரடியாக இதெல்லாம் வந்து இந்த அதிகாரிகள் கண்டுகொள்றாங்க இல்லையே, இதுவரைக்கும் பேசப்படலையே, இதுவரைக்கும் அவங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கல. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஊடாக நான் இங்க வரும் இந்த இதை காட்டுங்க. இது வேற அரிசி, அது வேற அரிசி. இதெல்லாம் வந்து அரசாங்கத்தால கிடைச்சது, கிராம சேவகரால கிடைச்சது, ஏஜி மூலியமா கிடைச்சது. பாருங்க, இந்த பாதிக்கப்பட்டு வந்து இருக்கிற இந்த உறவுகள் அவங்களே வந்து நேரடியாக சொல்லுன்றாங்க. மேலே இதெல்லாம் நினைக்கக்குள்ள அவ்வளவு ஒரு சோகமா இருக்குது. ஆண்டவா, பாருங்க எப்படி ஒரு சோகமான ஒரு நிலைமை உண்டு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோனூடாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட எல்லா அனைவருக்கும் வந்து தகுந்த தண்டனை கிடைக்கணும். அதோட வந்து முக்கியமா வந்து இந்த உறவுகளுக்கான நீதி கிடைக்கணும். இப்பயும் வந்து இவங்களை வச்சு அரசியல் செய்யணும். இந்த டைம்லையும் வந்து இவங்களை வச்சு விளைக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து மனுஷனே இல்லை. இந்த டைம்ல இது இப்படி ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு கூட சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட இப்படி ஒரு கிழித்தனமான வேலைகளை செய்திருக்காங்கன்னு நினைக்கக்குள்ள அவ்வளவு ஒரு கோபம் வருது. நாங்கள் සමාවෙන්න උමත් මාවට සමාව දෙන්න අපි ඉන්නවා මේ ගෙට් වෙස්ටර්න් ලූසාඩිෂන්. අපිට මේ ආණ්ඩුවේ එවලා තියෙනවා අපි පරිප්පුව ආල් වගේක් අපිට කෑම ಜಾති එවලා තියෙනවා. ඒ ඔක්කොම අපිට පණුව එවලා තියෙන්නේ. අපිට මේ 4-5 දෙනෙක් නුවර ඉස්පිතාලේ ඉන්නවා, වටකොළ ඉස්පිතාලේ ඉන්නවා. අපි කොහමද මේ මිනිස්සුන්ට මොනවරිය එකක් වුණා නම් උමතේ වාක්‍යම කියනවද නෑනේ කියන්න. අපි කොහමද මේ ගෙවල් වලට යන්නේ? අපිට මොනවරි වාක්‍යමක් කියන්න ඉතින්. ලොකු මාත්‍ය ඔක්කොම පොඩි පුංචි මාත්‍ය ඔක්කොම කියලා තමයි ඒජි කටියත් කරන්නේ මේ වැඩේ. හරිද? වෙන කවුරුත් නැහැ. ඒජි කටියත් වත්තේත් එක්ක සම්බන්ධ වෙනවා. GS මාත්‍යා දැන් අපි මේ බලෙන් තමයි මේ ගන්න ගත්තේ. නැත්නම් ආවෙත් නෑ ඒගොල්ලෝ. GS ලා ආවේ නෑ. අපි ඔක්කොටම කෝල් කරලා තිනවා. මේ ආල් එක දීලා තිනවා. දැන් මම තමයි ඔක්කොම බාරගන්නේ, ඔක්කොම ගත්තේ. මේ අස්සම් කරලා තිනවා, බඩු දෙන්නකොට අස්සම් කරලා තිනවා. වත්තේ ડોක්ටර් හිටියා. මේ ආල් එකයි මේ පරිප්පුයි හරිද? මේ තියෙන්නේ මේ බටන පරිප්පු එක තමයි දුන්නේ. මේක තනිකර පණු මේක මිනිස්සු දෙන්න බල 5 දෙනෙක් ලෙඩ වෙලා ඉන්නේ. බඩ යනවා, ඒ සනිපෙත් වෙනවා. හරිද? මේ ආල් එක ඒ වගේ තමයි තියෙන්නේ. මේ බේක් එක මේ බලන්න මේ ආල් එකත් එහෙම තමයි ඉලා තියෙන්නේ. එතකොට මේ පුංචි මාත්‍යා ලොකු මාත්‍යා නෙවෙයි. කවුරු වෙලා මේක කණ්ඩ පුළුවද? උයලා දෙන්නම්. අපි කණ්ඩ පුළුවද මේක? ඒක හරියට තීරණයක් කියලා කවුරු හරි අපිට මේකත් දෙන්න. அந்த வகையில் இப்போ அந்த அக்காவும் வந்து கதைச்சிருந்தாங்க. இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கு சில நேரம் சிங்களா அப்படின்ற மாதிரி தமிழ் உறவுகள் தான். இது வந்து சரியான இடத்தை சரியான அதிகாரிகளுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக வேண்டி சகோதர மொழி அதாவது சிங்கள மொழியிலையும் வந்து கதைச்சிருந்தாங்க. இந்த இடத்துல என்னுடைய மனதை பாதித்த விடயம் என்னென்னு சொன்னால், இந்த அண்ணாவங்க இந்த அக்காவங்க இந்த இடத்துல நிற்கிற உறவுகள் வந்து சொன்ன ஒரு விடயம் பாருங்க, மலையகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரதான தொழிலே வந்து தேயிலை கொழுந்து பறிக்கிறது தான். தேயிலை கொழுந்து பறிக்கிறவங்களுக்கே வந்து தேநீர் குடிக்கிறதுக்காக வேண்டி தேயிலை சாயம் இல்லை. அப்போ ஜோதிச்சு பாருங்க, தேயிலை தூள் கிடைக்க அந்த தேநீர் வச்சு குடிக்கிறதுக்காக வேண்டி அந்த தேயிலை தூள் கேட்டு இந்த ஸ்டேட்டுகள் அங்கே இங்கெல்லாம் வந்து நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த வாங்கி குடிக்கிறதுக்காண்டி ஒரு நேரம் குடிக்கிறதுக்காண்டி. இப்போ இவங்களுக்கே வந்து அந்த தேயிலை தூள் கிடைக்கலன்னு சொன்னால் இப்படி ஒரு நிலைமை இவங்களுடைய நிலைமன்றது வச்சு பாருங்க. சாதாரணமான ஒரு உதாரணத்துக்காக வேண்டி பேசுகிறேன். மேலே இதை நினைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதற்கான ஒரு தீர்வு இதனூடாக கிடைக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எந்த விதமான மீடியாவை எடுத்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருவோம். அதில் வந்து உங்கள்கிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் வந்து நான் சின்ன ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து மீடியாவில் சில அரசியல்வாதிகள் சில நிறைய நபர்கள்லாம் வந்து அரசாங்கத்தினூடாக சொல்லியிருக்காங்க, வடகிழக்கில் வந்து குடியமர்த்துற சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காது அது வந்து எங்களுக்கு தெரியாது. அது அந்த கதை ஒன்று போய்கொண்டிருந்தது. அப்படி ஒன்று நடந்தா உங்களுடைய ஒரு கருத்து எப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து வடகிழக்குல குடி அமர்வீங்களா இல்லையா? அது சம்பந்தமா சொல்லுங்களேன். அது சம்பந்தமா கண்டிப்பா உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன்.
இப்போ வடகிழக்கில் போயிட்டு எங்களுக்கு குடியமர முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து மலையகத்தில் தேயிலை எடுக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அங்கே உள்ள தொழில் வந்து எங்களுக்கு செய்ய முடியாது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இது தான். அதனால எங்களுக்கு இடம் காணி எது கொடுத்தாலுமே மலையகத்திலே கொடுக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தம்பியாக கருத்து என்ன, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிறந்து வளர்ந்த ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள், அப்போ அவங்க டைம் வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டிய நம்முடைய கடமை. இப்போ நீங்கள் வந்து இருந்து இப்போ வளர்ந்து விளையாடி தெரிஞ்ச இடத்தை விட்டுட்டு உங்களோட குடும்ப உறவுகள் எல்லாருமே வந்து வந்தால் நீங்கள் வந்து வடகிழக்கில் எங்கேயாவது இடத்த வருவீங்களா, இருப்பீங்களா? வரமாட்டேங்க டைம். ஏன், என்ன காரணம்? இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்களுக்கு அங்கே எப்படி வாழ முடியும்? அதான் அங்கே வந்து உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அமைச்சு தந்தா அது எப்படி இங்கே இருக்க மாதிரி அங்கே அமையுமா? அதான் கண்டிப்பாக. அது என்னடா உண்மையிலே வந்து நம்ம வந்து பிறந்து வளர்ற இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் அதோட நம்ம என்னென்னு சொன்னால், இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை தான் வழங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்த மட்டும் நாங்கள் கண்டி நுவரெலி எல்லா இடத்தையும் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியில் வழங்கியிருந்தோம். இந்த உதவி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மலர் அண்ணான்ற ஒரு அண்ணா வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குரிய எங்களால் முடிஞ்ச ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உதவி புஷ்பாண்ணாவோட மற்ற ஏனைய இளைஞர்களோட நாங்கள் இந்த இடத்த வந்திருந்தோம். ஆனால் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. கண்டிப்பாக பாப்பா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளையும் வழங்குகிறோம். அடுத்த இடமா போயிட்டு எங்களால் முடிஞ்சால் புஷ்பாண்ணாவோடாக அதுகளை செய்கிறோம் நாங்கள். கொஞ்சம் எடுத்து பாருங்க, இப்போ நம்ம கொடுத்த அந்த உலக பொருட்களையும் அவங்க வந்து இப்போ எடுத்துட்டு இவங்களுக்கு அரசாங்கத்தினூடாக ஏன்னா ஜிஎஸ்டி ஊடாக இனி வேறு அந்த இதில் ஊடாக கிடைச்சு அதையும் வச்சு இப்போ இது நல்லமா அப்படின்ட்டு கேட்க சொல்லலாம். அப்படிதான் அதான் நான் சிங்களத்தில் சொன்னீங்க. நல்லமா இதுதான் பட்டானா சொல்றது. இது எங்களுக்காக வந்தது, இது அரசாங்கத்துக்கு கூட கொடுத்தது. இதுதான் அதான் இது ஒரு தனிநபர் தந்தது, இது வந்து அரசாங்கம் மூலியமா வந்தது. ஜோதிச்சு பாருங்க, தனிநபர் இது அரசாங்க ஊடாக. இப்போ இதில் உங்களுக்கு சீனி கொஞ்சம் இருக்குது, சோயா மீட்டு 3 பேக் இருக்குது, நூடுல்ஸ் 3 பேக் இருக்குது, உப்பு 1 பண்டில் இருக்குது, தேங்காய் இருக்குது, வெள்ளைப்பூடு இருக்குது. கேட்ட சாமான் அவ்வளோ கொடுத்துருக்கேன். நெத்தலி இருக்குது, மசாலா தூள் இருக்குது, மிளகாய் தூள் இருக்குது. இப்போ கொடுத்து போட்டுருவேன். மற்ற எதுவும் தேவைன்னா இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறது சொல்லுங்கள், நாங்கள் முடிஞ்ச அளவு செஞ்சு தர பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ அந்த புஷ்பண்ணா சொன்ன மாதிரி இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போனதுக்கு பிறகும் அண்ணாவினுடைய இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று யோசிக்க வேணா, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதோட இப்போ இங்கே வரும்போது வந்து இப்போ அண்ணாவை தாண்டி நாங்கள் இந்த ஜீப்பில் வந்து வரும்போது இப்போ கூட வந்து தம்பியாக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள்கிட்ட வந்து ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது, நான் வந்து மட்டக்களை இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஒன்று இருந்தது. அவனே தண்ணி பிரச்சனை ஒன்று இருந்து 700 பேர் படிக்கிறாங்க. அந்த டைமில் மறைமுகமாக இருந்து உங்களுக்கான அந்த வேலைகளை அந்த டைமில் செஞ்சு இருந்தது அண்ணா தான். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில டைம், அண்ணா தான். மட்டும் இல்லாம இங்க தண்ணி வசதி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து வர லைன்ல வந்து தண்ணி வந்து சரியான சுத்தமான தண்ணி இல்ல. பிஎஸ்ஆர் டேப்லெட் கொடுத்துருக்காரு. அது இல்லாம நாங்க இங்க இருந்து போயிட்டாலும் எங்களோட பிள்ளைகள் 700 பிள்ளைகள் இங்க படிக்குது. அதனால எங்களுக்கு தண்ணி வசதி இந்த ஸ்கூலுக்கு சரியான முறையில யாராவது எங்களுக்கு உதவுங்க. நல்ல தண்ணி இருக்கு, அதுவும் அங்க காட்டுல இருந்து நல்ல சுத்தமான தண்ணி இருக்குது. சேர் தண்ணி தான் இங்க குடிக்கிறாங்க. அப்ப அது தண்ணி இருக்குது. இங்க நல்ல தண்ணி இருக்கு. இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது ரொம்பவே எங்களுக்கு ஒரு இது. எங்களுக்கு சாப்பாடு இந்த ஸ்கூல் பிள்ளைகள் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வருங்காலத்துல அவங்க நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில மழையில பாதிக்கப்பட்டு இப்போ வந்து நம்ம கேம்ப்ல வந்து இருந்தோம். அந்த கேம்ப்ல இருந்தப்ப நிறைய உதவி செஞ்சாரு நம்ம ரவியனா கலெக்ட் பண்ணி வேலை சொன்னார். நம்ம புஷ்பனாவும் சொன்னார், பிரதேச உறுப்பினரும் 2 கிழமையா கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்ம ஜப்னாலேருந்து வந்த நம்ம நண்பர்கள் வீட்டுக்குள்ள வந்து வந்த நண்பர்களும் நமக்காக உணவு பொருட்களை தந்து உதவி இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இவங்களும் இல்லாமல் உங்கள் குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த சாமானை கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. இருக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சார், நாங்கள் சின்ன பாபாவுங்க எங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. 3 பாபாவுங்களையும் வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள இருக்கிறது சரியான மாதிரியான சிரமம் எங்களுக்கு.
ஒரு நைட்டுக்கோ இல்லை வாஷ்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சரியான கரைச்சல். மற்றது சின்ன பிள்ளைங்கள நாங்கள் இன்னைக்கு ஒரு 250 பேர் இருப்பாங்கன்னு அவங்க போகிற வாஷ்ரூமுக்கு தான் அந்த சின்ன பிள்ளைங்களே கூட்டிகிட்டு போகிறோம். அதனால நிறைய டிசபிஜ் அப்படியே இருக்கும் தானே. எங்களுக்கு எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கிறதுங்கிறது சந்தேகமாக இருக்கு. அதை கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து சொல்லிட்டா கொஞ்சம் இப்ப நாளைக்கு நம்ம இதை பேசுவோம். பேஜ் கண்டு நாளைக்கு நம்ம பேசி ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவோம். நான் திரும்ப வருவேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நீங்க சரி சரி வரமா. ரொம்ப நன்றி. போயிட்டு வரமா. சரி ஓகே வரமா. பாய். சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். ஒரு கவலையான விடயங்கள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நிறைய பேருடைய அவனோட கருத்தை நம்ம வந்து கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்களை கதைச்சிருந்தாங்க. பாருங்க, ஒரு பிரச்சனையை கூட சொல்றதுக்கு அந்த கேட்கறதுக்காக வேண்டி அதிகாரியோட ஒரு நம்பர் கிடைச்சி கூட கடைசியாக வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது அது ஒரு நகைக்கடை முதலாளியோட நம்பர் அப்படின்ற மாதிரி எல்லாம் காய்ச்சிருக்காங்க. நீங்க இப்ப காட்சி பாருங்க, அடிச்சு பாருங்க. யாரு போனிக்கு தான் வேற நம்பர் ஒழுங்கா அது ரவிச்சந்திரன் கொடுத்தனால அது இதாக வந்துச்சு. இல்லை இருக்கட்டும், நான் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அதான் கண்டிப்பா வந்து இப்போ பாருங்க, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த அதிகாரிகளை வந்து தைரியமாக அவங்க வந்து சொல்ற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை வந்து இனி எடுக்க வேண்டியது அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரி உங்களுடைய கடமை. கண்டிப்பா வந்து இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட கவலையாக வந்து இந்த இடத்துல நாங்கள் விடைபெறுகின்றோம். பாய்.